தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 40 முதல் 45 முடிய. ஒரு நாள் தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, "நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும்" என்று முழந்தாள் படியிட்டு வேண்டினார். இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரைத் தொட்டு அவரிடம், "நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக" என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார். பிறகு அவரிடம், "இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும். ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி, நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும். நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும்" என்று மிக கண்டிப்பாக கூறி உடனடியாக அவரை அனுப்பிவிட்டார். ஆனால் அவர் புறப்பட்டுச் சென்று இந்தச் செய்தியை எங்கும் அறிவித்துப் பரப்பி வந்தார். அதனால் இயேசு எந்த நகருக்குள்ளும் வெளிப்படையாய் செல்ல முடியவில்லை. வெளியே தனிமையான இடங்களில் தங்கி வந்தார். எனினும் மக்கள் எல்லா இடங்களிலிருந்தும் அவரிடம் வந்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 1ஆம் வாரம் ஜனவரி 15ஆம் தேதி 2026ஆம் வருடம் வியாழன்கிழமை. இன்றைய நற்செய்தியில பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? ஒரு இடத்துல இருக்காரு. அந்த இடத்துலக்கு யார் வரா? ஒரு தொழுநோயாளர் வராரு. அதுவும் பாருங்க, ஏசப்பாவ தேடி அவர் வராரு. ஏசப்பா அவர தேடி போல. ஏன்னா ஏசப்பாவ தேடி அவர் வராரு. ஏசப்பா இங்க தான் இருப்பாருன்னு நெனச்சு, அங்க அவர தேடி வந்து என்ன சொல்றாரு? "நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும்" அப்படின்னு முழந்தாள் படியிட்டு வேண்டுறாரு. ஒரு நோயாளி முழந்தாள் படியிடுறாரு அப்படிங்கும்போது நெனச்சு பாருங்க. நாம லைட்டா உடம்பே நல்லா இருக்கும். ஆனா கோவில்ல முட்டி போடுறதுக்கு யோசிப்போம். சேர்ல உட்காந்துக்கிறது. முட்டி போடுறதே முடியல. உடம்பு நல்லா இருந்தே முடியல. நெனச்சு பாருங்க. ஸோ எப்படி இருந்தா கடவுள் நம்மள ஆசீர்வதிப்பாரு? எப்படி இருந்தா நம்ம கஷ்டங்கள போக்குவாரு? ஏன்னா நாம அவர் முன்னாடி எந்த அளவுக்கு தாழ்ந்து போறோமோ, அந்த அளவுக்கு அவர் நம்மள மேன்மேலும் உயர்த்துவார். நமக்கு நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் அவரு போக்குவாரு. சரிங்களா? அதுவும் ஒரே வார்த்தையால, ஒரே ஒரு தொட்டாலே போதும். எல்லாமே சரியாயிடும். ஏன்னா ஸோ நாம எல்லாரும் எப்படி இருக்கணும்? ஏசப்பா மேல மிகுந்த நம்பிக்கை வச்சிருக்கணும். அவர் மேல மிகுந்த பற்று, அன்பு, பாசத்தோட இருந்தோம்னா, நாம என்ன பண்ணுவோம்? அவருக்கு தலை வணங்குவோம். நாம அவருக்கு தலை வணங்கணும்னா, அவரு நம்மள ஆசீர்வதித்து நம்மளை முழுமையாக அவரு அவருடைய மகனாக மாற்றுவாரு. சரிங்களா? தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கு புகழ். இயேசுவே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் த லார்ட்.